வணக்கம் நண்பர்களே, உங்களிடம் பேசுவது விமலா. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை 3 பொம்மைகள். இது வரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். டேய், உன் அப்பாடா என்று தன் சகாக்களில் ஒருவன் தன்னை எச்சரித்ததுதான் தாமதம். அதுவரை கோலி விளையாடி கொண்டிருந்த குமார் தன் கையில் இருந்த குண்டை கீழே விட்டெறிந்து விட்டான் சவாரி வீட்டை நோக்கி. வந்த வேகத்தோடு வேகமாக கை கால் முகத்தை கழுவிக்கொண்டு நெற்றியில் 3 பட்டை விபூதியையும் மறக்காமல் அடித்துக்கொண்டு புத்தகமும் கையுமாக விளக்கடியில் உட்கார்ந்து விட்டான் படிக்க. காலை எழுந்தவுடன் படிப்பு, மாலை முழுவதும் விளையாட்டு என்றுதான் பாரதியார் கூட பாடியிருக்கிறார். இந்த அப்பாவுக்கு என்னடாவென்றால் எப்போது பார்த்தாலும் படிப்பு படிப்பு படிப்புதான். இத்தனை மகிழ்ச்சியோடு அவன் படிக்கத் தொடங்கியதிலிருந்து தன் கணவர் ஆளாள சுந்தரம் தெருமுனையில் வந்து கொண்டிருக்கிறார் என்பதை ஒருவாறு ஊகித்து கொண்ட அஞ்சுகம் அடுத்த வீட்டுக்காரியுடன் அளந்து கொண்டிருந்த வம்பை அத்துடன் நிறுத்தி கொண்டு அவசர அவசரமாக அடுக்கலைக்கு சென்றால் காப்பியை போட. இவை அனைத்தும் தமக்கு தெரிந்தும் தெரியாதவர் போல உள்ளே நுழைந்த ஆளாள சுந்தரத்தை பார்த்ததும் பார்க்காதவன் போல் தன் பாடத்தை படிக்கத் தொடங்கினான் பையன். தீயாரை காண்பதும் தீதே, திருவற்ற தீயார் சொல் கேட்பதும் தீதே, தீயார் குணங்கள் உரைப்பதும் தீதே, அவரோடு இணங்கி இருப்பதும் தீது. இந்த பாட்டை கேட்டதுதான் தாமதம். பலேடா பையா பலே, நான் இந்த பொம்மைகளை வாங்கி கொண்டு வந்ததற்கும் நீ அந்த பாட்டை பாடுவதற்கும் என்ன பொருத்தம் என்ன பொருத்தம் என்று சொல்லிக்கொண்டே தம் கையிலிருந்த 3 பொம்மைகளை மேஜையின் மேல் வரிசையாக வைத்துவிட்டு, பாரடா பார், நீ பாடிய பாட்டுக்கும் நான் வாங்கி கொண்டு வந்துள்ள பொம்மைகளுக்கும் என்ன பொருத்தம் என்பதை நீயே பார் என்றார் அப்பா. பையன் பார்த்தான். நகைச்சுவையோடு செய்யப்பட்டிருந்த அந்த 3 பொம்மைகளும் குரங்கு பொம்மைகள். முதல் குரங்கு கண்ணை பொத்தி கொண்டு இருந்தது. 2வது குரங்கு காதை பொத்தி கொண்டு இருந்தது. 3வது குரங்கு வாயை பொத்தி கொண்டு இருந்தது. சரி, இப்போது நான் என்ன செய்யட்டும் என்று கேட்டான் பையன் ஒன்றும் புரியாமல். ஒன்றும் செய்ய வேண்டாம், நீ அவற்றை பின்பற்றி நடந்தால் போதும் என்றார் அப்பா. பையன் ஒரு கணம் யோசித்தான். மறுகணம், முடியாதப்பா முடியாது, அவற்றை பின்பற்றி நடக்க என்னால் முடியாது என்றான் தலையை அப்படியும் இப்படியுமாக ஆட்டிக்கொண்டே. ஏண்டா முடியாது? மொத்தம் 6 கைகள் அல்லவா அதற்கு வேண்டி இருக்கின்றன. எனக்கு இருப்பதே 2 கைகள் தானே. அப்பா, வேண்டுமானால் என்னுடைய கைகளால் நான் கண்ணை பொத்தி கொண்டு விடுகிறேன், உங்களுடைய கைகளால் என் காதை பொத்துங்கள், அம்மா தன்னுடைய கைகளால் என் வாயை பொத்தட்டும். பொத்து வேண்டா பொத்துவேன், அதைவிட வேறு என்ன வேலை எனக்கு என்று சொல்லிக்கொண்டே அந்த சமயத்தில் அங்கே வந்த அஞ்சுகம் கையில் இருந்த காப்பியை மேஜையின் மேல் வைத்துவிட்டு திரும்பினாள். அவள் வாயை பொத்திக் கொள்வதற்கே அவளுடைய கைகள் போதாதேடா, உன் வாயை பொத்த அவள் கைகளுக்கு எங்கே போவாள் என்றார் ஆளாள சுந்தரம். அப்படியானால் முடியாது அப்பா, என்னால் அந்த பொம்மைகளை பின்பற்ற முடியவே முடியாது என்றான் பையன் அழுத்தம் திருத்தமாக. போடா முட்டாள், அந்த பொம்மைகளை பின்பற்ற 6 கைகள் என்னத்துக்கு? அறிவிருந்தால் போதாதா? இப்போது நான் கேட்பதற்கு பதில் சொல். முதல் பொம்மை என்ன சொல்கிறது என்று கேட்டார் அவர். கண்ணை பொத்திக் கொள்ள சொல்கிறது என்றான் அவன். நாசமாய் போச்சு, இப்போது நீ படித்தாயே, தீயாரை காண்பதும் தீதே என்று. அதை சொல்லாமல் சொல்லவில்லையா இந்த பொம்மை? ஆமாம்பா, அதைத்தான் சொல்கிறது போலிருக்கிறது. சரி, 2வது பொம்மை என்ன சொல்கிறது? காதை பொத்தி கொண்டு இருக்கிறதே அந்த பொம்மைதானே, தீயார் சொல் கேட்பதும் தீதே என்று சொல்கிறது. 3வது பொம்மை வாயை பொத்தி கொண்டு இருப்பதுதானே, தீயார் குணங்கள் உரைப்பதும் தீதே என்று சொல்கிறது. பலேடா பையா பலே, இந்த 3 தத்துவங்களை மட்டும் நீ வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்தால் போதும். அவற்றால் உனக்கும் நல்லது, இந்த உலகத்துக்கும் நல்லது. என்ன புரிந்ததா என்றார் தகப்பனார் அவன் முதுகில் தட்டி கொடுத்து கொண்டே. புரிந்தது அப்பா என்றான் மகன். மறுநாள் காலை செலவுக்கு பணம் எடுப்பதற்காக அலமாரியை திறக்க போன அஞ்சுகம் ஐயோ என்று அலறினாள். என்ன என்ன நடந்தது என்று பதட்டத்துடன் கேட்டுக்கொண்டே வந்தார் ஆளாள சுந்தரம். போச்சு, எல்லாம் போச்சு என்றாள் அவள். என்ன போச்சு, எது போச்சு, சொல்லி தொலையேன் என்றார் அவர். நீங்கள் வாங்கி கொண்டு வந்து கொடுத்த இந்த மாத சம்பளம்
என்னுடைய தங்கச் சங்கிலி, வெள்ளி பாத்திரங்கள் எல்லாமே போச்சு. யாரோ ஒரு திருடன் ராத்திரி வந்து பூட்டை உடைத்து எல்லாவற்றையும் அள்ளிக் கொண்டு போயிருக்கிறான். அடப்பாவி! வீட்டில் இத்தனை பேர் இருந்தும் அவன் வரும்போது ஒருவர் கூடவா விழித்துக் கொள்ளவில்லை? ஏன் விழித்துக் கொள்ளவில்லை? நான் விழித்துக் கொண்டேனே என்றான் பையன். உண்மையாகவா என்றார் அப்பா. ஆமாப்பா, திருடனும் தீயோன் தானே. அவனை கண்டதும் நான் கண்ணை மூடிக்கொண்டு விட்டேன். அப்புறம் அவன் கத்தினால் கழுத்தை நெரித்து விடுவேன் என்றான். தீயோன் சொல்லை கேட்கலாமா? கேட்டவரை போதும் என்று காதை பொத்திக் கொண்டு விட்டேன். அடக்கடவுளே, இதையெல்லாம் ராத்திரியே நீ ஏண்டா என்னிடம் சொல்லவில்லை? சொல்லலாம் என்றுதான் நினைத்தேன். ஆனால் தீயார் குணங்கள் உரைப்பதும் தீதே என்று 3வது பொம்மை சொன்னதால் வாயையும் பொத்திக் கொண்டு விட்டேன் அப்பா என்றான் பையன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம்.